6ல் சனி, 5லேருந்து போன சனி 6ல் வரக்கூடிய சனி, நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய சனி, துலாமில் ஏற்கனவே உச்சம் பெற சனி. பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீருது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் தீருது. துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு ஏற்றவாறு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது. தொழிலில் கண்டிப்பாக வேலை மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட சுய தொழில் தொடங்குவது, ஏஐ மார்க்கெட்டிங் தொடங்குவது, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறதெல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் ஒருத்தர் கோபதாபம் வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிற்று பிரச்சனை கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு யூட்ரஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசைய பொருள் சேர்க்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியம், கல்யாணம், குழந்தை அடிக்கினே போகலாம். விருச்சிகராசி குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் அபிராமி 40, 59, 75 படிக்க வேண்டும். விருச்சிகராசி பெற்றோர்களும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். 6ல் சனி, 5லேருந்து போன சனி 6ல் வரக்கூடிய சனி, நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய சனி, துலாமில் ஏற்கனவே உச்சம் பெற சனி. பட்டீஸ்வரம் துர்கை ரொம்ப பவர்ஃபுல். பட்டீஸ்வரத்தில் பிடிச்சிக்கணும். வெள்ளிக்கிழமை புற்றுள்ள அம்மன் வழிபாடு பல விதத்தில் நன்மை தரும். துர்கைக்கு ஒன்று தான், முதுகு கழுத்து தான். ஸ்கின் அலர்ஜி நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி அனுகூலம், தனம், குடும்பம், வாக்கெல்லாம் பெருசாகிடும். கொடுத்த வாக்கிய குடும்பத்தின் வெளிவட்டத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. தாய் வழி வரப்பு, தந்தை வழி ஒரு அனுகூலம். பழைய கடன்கள் பைசல் செய்து நிறைய டிராவல், நிறைய சுற்றுலா. 5 ஊர் போகிறது, 6 ஊர் போகிறது, 7 ஊர் போகிறது. அப்படியே ஜீன்ஸ் பேண்ட்டாக மாறுறது, சுடிதாரு இதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஜீன்ஸு, கூலிங் கிளாஸு, ஸ்டைலு, மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, நல்ல தெம்பாக வருது, உடம்பு நல்ல ட்ரிம்மாக வருது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீருது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் தீருது. துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு ஏற்றவாறு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது. நிறைய ஆனந்தமும் சந்தோஷமும் பேரானந்தமும் ஏற்படுவது. வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. புது தொழில் தொடங்குவது, புதுசாக அபிவிருத்தி பண்ணுவது, பெரிய தொழிலுக்கு நிம்மதியாக இருப்பது, முதலாளி ஆகிறது, 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் வச்சு இந்த வண்டி வாகனம்லாம் மாறுறது, எல்லாமே ஒரு நிம்மதி ஏற்படும். ஒரே குடும்பத்தில் பசங்கனால ஒரே கஷ்டமாக இருந்திருக்கும். பிள்ளைங்க லவ் பண்ணுறது, பிள்ளைங்க பிரச்சனை ஆகுறது, அதெல்லாம் மாறிடும். எங்கள் குழந்தை எப்படி மாறிடுச்சு, என் குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரே ஆனந்தம், சந்தோஷம், கண்ணீர் வரும், ஏற்றம் ஏற்படும். எல்லாமே தெரியும், ஆனால் ரொம்பலாம் வேண்டாம். அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் காட்டாதீங்க. நீங்கள் தான் நிறைய படிப்பீங்க, நிறைய ஜென்ரல் நாலேஜ் அதிகமாச்சு. அதை போய் குடும்பத்தில் காட்டலாமா? ஜாலியாக இருந்து சந்தோஷமாக இருந்து நல்லா ஹாப்பியாக இருங்க. சனி ஜம்முன்னு வராரு, நிறைய நல்லது பண்ண போகிறார். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தேகாரைக்கும் பலப்பெறும். ரொம்ப நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் ஏற்படும். உத்தரவாதங்கள் ஏற்படும். கௌரவங்கள் ஏற்படும். அரசாங்கத்தில், உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தொழில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தொழிலில் ரொம்ப நாளாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் கண்டிப்பாக வேலை மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட சுய தொழில் தொடங்குவது, ஏஐ மார்க்கெட்டிங் தொடங்குவது, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறதெல்லாம் ஏற்படும். சிறிய பணங்கள் கூட, சிறிய பிள்ளைகள் கூட பெரும் பணக்காரர்கள் ஆகிறது. பெரிய அரசாங்க உத்தியோகம், ஐபிஎஸ், ஐஏஎஸ், குரூப் 1 டக்குன்னு செலெக்ஷன் ஆகிறதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் யாருக்கு? துளாராசிக்கு ஏற்படும். வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொல்கிறச்சு எங்களுக்கு அது பொருந்துது. வாக்கியப்படி திருநள்ளாறில், கொச்சனூர்லலாம் 6/3/2026 அன்றைக்கி தான் சனி பயிற்சி. எங்கள் மனசில் அதுவே பட்டுடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் வாக்கியப்படி உங்களுக்கு சொல்லலாம் இல்லையான்னு. ஸோ அதனால் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து திருக்கணிதத்தின்படி பலன்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா இதை பார்க்காது. வாக்கியத்தின்படி பின்பற்றுபவர்கள், வாக்கியம் அவர்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பயிற்சியில் ரொம்ப நாளுக்கு பிறகு, எப்பவுமே 2.5 ஆண்டுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது தான்
இந்த சனிப்பெயர்ச்சி என்பதனால். சனிப்பெயர்ச்சின்னா ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயம், ஒரு படபடப்பெல்லாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் வராரு, மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, கடக ராசிக்காரங்களுக்கு சனி விலகுது, அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி உள்ளே வருது. ஏற்கனவே அங்கே கேது இருக்குது டிசம்பர் வரைக்கும், 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7இல் சனி வருகிறார், 6இல் இருந்த சனி கண்ட சனியாக வருகிறார். துலாத்துக்கு இது வரைக்கும் உபத்திரம் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் மாறி 5இல் இருந்த சனி 6க்கு போய் நன்மைகள் தரப்போகிறார். விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்க போகிறார் 5ஆம் இடத்தில். தனுசுக்கு பல நன்மைகள் பல சந்தோஷங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4இல் போய் நிற்க போகிறார். மகரத்துக்கு 7.5 சனி எல்லா சனியும் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் 2இல் ராகு 8இல் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் எண்டில் ராகு உங்கள் ராசிக்கு வராரு, 7ஆம் இடத்துல கேது வருவார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி மட்டும் பயிற்சி கிடையாதுல்ல, மற்ற கோள்கள்லாம் பார்க்கணும். மகரத்துக்கு குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏற்கனவே 7.5 சனி விலகிட்டு சுபகாரியம்லாம் மகரத்துக்கு நல்லா வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய மீனராசி அவருடைய நட்பு வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நட்பு வீட்டில் இருந்து உலகத்துக்கு நல்லது நிறைய பண்ணாலும் நியாயவான், தர்மவான். அதோட குரு பயிற்சிக்கு பிறகு கடகத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையா விசேஷ பார்வையா மீனத்தை பார்க்க போகிறார், அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். இதெல்லாம் வச்சு தான் எப்படி இந்த பலன்கள் வாக்கியப்படி வருவதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருட கடைசியில் ராகு கேது பயிற்சி வருகிறது. அதில் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு, கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் புதன் மாதிரியான மற்ற கிரக பயிற்சிகள் இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்றுநோய் உபத்திரமும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், எல்லை பகுதியில் பெரிய பாதிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டை கபலீகரம் செய்யக்கூடியது. அண்டை நாட்டுகள் எப்படி அமெரிக்கா சத்தம் இல்லாமல் பிடிச்சது இல்லை வெனிசுலாவை, அதுபோல அதாவது பலமானவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கும். தொழில் மட்டும் இல்லை, நாடு பிடிக்கிறது இல்லை, மக்களே அதுக்கு ஒத்துப்பாங்க. தங்கள் வலிமை மிக்க கனிமங்கள் மற்ற விஷயம்லாம் போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எத்தனை காலம் தான் உள்நாட்டு சண்டை சச்சரவு, இந்த போதை பொருட்கள், இந்த மெக்சிகோ, இதெல்லாம் எல்லாமே ஒழித்து கட்டப்படும். போதை கீத சனி வராருல, குரு வீட்டுக்கு வராருல, போதை பழக்கத்துக்கெல்லாம் உலகம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் அந்த போதை பழக்கத்திலே பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கார்ட்டனின் மூலியமாக எதிர்ப்பார்கள், நிறைய செலவு செய்வார்கள், மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இன மோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது, பக்கத்து நாடுகள் மூலியமாக அதிபர்கள் கொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக தலைமுறையாக இருக்கக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள் அதிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து எல்லாமே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, எல்லை பகுதி பாதுகாப்பு, தலைவர்கள் பாதுகாப்பு, பிரபலங்களின் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லின்னு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு, 180 ரூபா வரைக்கும் போச்சு. 50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா அங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சுருந்தா 1,30,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும், 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். வித்துட்டீங்களா? வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும், பேராசைப்படக்கூடாது. இந்த சமயத்தில் நான் பேசுறச்ச கூட 160 ரூபா வித்துட்டு லாபத்தெல்லாம் எடுத்துடணும்.
அசலில் அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அதே நகையை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க நகை நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும், செயற்கை தங்கம் வரும், அந்த தங்கம் வரும். நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த முறையை அமெரிக்கா கண்டுபிடித்துருவாங்க. தங்கம் தங்கம் தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ. 2028 2031 வரைக்கும் எப்பவுமே முதலீடை சேஃப்டி பண்ணிட்டு அசலில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வந்துக்கினே இருக்கணும், வரணும். போட்டது 52 ரூபா, 180 ரூபா வந்தது, 160 ரூபா வந்தது, வித்துட்டு வர வேண்டியதானே. 160 ரூபான்னா கூட எவ்வளோ, 52 மைனஸ் பண்ணிட்டா 108 ரூபா ப்ராஃபிட். 1 கிலோ வாங்கியிருந்தா எவ்வளோ, கிட்டத்தட்ட 1,08,00,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதை வேற நல்ல விஷயத்துக்கு முதலீடு பண்ணிட்டு திருப்பி 52 ரூபாவை வேற ஏதாவது முதலீடு பண்ணு. தங்கத்தை முதலீடு பண்ணுங்க, வேற எதுல வேணுமோ பண்ணிக்க. இப்படிதான் பண்ணணும். கிடைச்சது இல்லை, திருப்பி அதிகமாக விலை இருக்கிறச்ச போய் வாங்கிறது. அப்புறம் செல்வி சொன்னாருன்னு வாங்கினேன். இப்போ வாங்கினா கூட லாங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரே நாளில் வராதுன்னு நான் அன்னிலேருந்து சொல்கிறது தான். ஸ்திரமே இருக்காது. 2031 வரைக்கும் தங்கம் தான் கரெக்டாக இருக்கும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு உண்டு. அதனால் பயப்படாது. அதனால் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய புலிகள்லாம் சூறப்புலிகள்லாம் எதோ சொல்லுவாங்க. காசா பணமா சொல்லிட்டு போகிறது தானே. கேட்டால் பெரிய முதன்மையான முதலீட்டாளர்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய பண்டைய கலாச்சார மரபுபடி மரபு அரிசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சாமை, விறகு, தூய மல்லி, அந்த மல்லி எல்லாம் உயிர் வந்ததோ, தங்கம் எந்த காலத்திலிருந்து இருக்கிறதோ, மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் எப்பொழுதுமே போற்றுதலுக்குரியதாக தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.